வணக்கம் நேர்களே, இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க போன்றோம். ஒன்று, மின்சார பட்டியலின் விலை 15% ஏற்றப்பட்டிருப்பது தொடர்பாகவும், சிறைச்சாலை ஆணையாளரின் கைதும் சிறையில் வைக்கப்பட்டது தொடர்பாகவும், கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பானதுமாக இருக்கின்றது. முதலாவதாக சிறைச்சாலை ஆணையாளரின் கைது தொடர்பாக பார்ப்போம். சிறைச்சாலை ஆணையாளர் ஹேரத் புதியான்ஸ்லாகே துஷார நிஷாந்த உப்புல்தெனிய நேற்றல்ல 9ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு சிஐடியினரால் கைது செய்யப்படுகின்றார். இவர் ஏன் கைது செய்யப்படுகிறான்னு பார்த்தா, ஜனாதிபதி செயலக அதிகாரியான மூத்த ஜனாதிபதி செயலக அதிகாரியினால் 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு சிஐடிக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்படுகின்றது. இந்த முறைப்பாடின் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டு 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். சரி, இவர் இதே நேரம் இவருடைய பதவியை இடைநீக்கம் செய்யும் வகையில் அமைச்சரவை முடிவு செய்கின்றது. ஏனென்றால் இவர் பதவியில் இருந்தால் இது விசாரணைகளுக்கு இடையூறாக அமையும். இந்த என்ன விசாரணை, என்ன பிரச்சனை என்று பார்த்தால், இவர் இது வழக்கிலக்கம் HC069/2018 என்ற வழக்கிலக்கத்தை கொண்ட வழக்கு கோப்பை கொண்ட அனுராதபுர நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு சம்பந்தமாகத்தான் அந்த வழக்கில் தொடர்புபட்ட ஒரு நபரை விடுதலை சம்பந்தமாகத்தான் இவர் கைது செய்யப்படுறார். அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த HC069/2018 வழக்கிலக்கத்தை கொண்ட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் விஜயகோன் முதியான்ஸ்லாகே அத்துல திலகரத்ன என்ற நபர். இவர் நிதி கையாடல் அல்லது இப்படி சொல்லலாம், பங்கு சந்தையில் முதலீடு செய்து தன் யூனிட் ட்ரஸ்ட் அந்த மாதிரி இதில் முதலீடு செய்து நல்ல வருவாயை பெற்று தருவதாக கூறி ஒரு வருடம் 40 லட்சம் ரூபாயை பெற்றுவிட்டு அதை திருப்பி வழங்காதது, அதை மோசடி செய்தது தொடர்பாகத்தான் இந்த வழக்கு அமைந்தது. இந்த வழக்கில் இவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த வழக்கு நடைபெற்று இந்த வழக்கு 2018ஆம் ஆண்டு இதிலிருந்து விளக்கம் கோரப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய வரைக்கும் கொண்டு வரப்பட்டு மே மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் மீது சிறை தண்டனையும் சில அபராதங்களும் பாதிக்கப்பட்டவருக்கான நஷ்டஈடும் அவ்வாறு நஷ்டஈடு செலுத்தப்படாத விடத்து அவர் மேலும் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நிலையும் 2 வருட கடூழிய சிறு தண்டனை 5 வருடங்களுக்கு ஒத்துவைக்கப்பட்ட சிறு தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது. அதனால் மே மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பு இவர் சிறைக்கு மே மாதம் 2ஆம் தேதி சிறைக்குள்ள போறார். ஆனால் இந்த வழக்குண்ட முடிவு நடந்தது மே மாதம் 2ஆம் தேதி தான் தீர்ப்பு வருது. அதே நேரம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்று
வழக்கு திரும்ப எடுக்கப்படுது. ஏனென்று சொன்னால் இவர் வந்து சில அபராதங்களை செலுத்த வேண்டும். மற்றது பாதிக்கப்பட்ட பகுதியினருக்கான கட்டணங்கள் செலுத்த இந்த 20,00,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்த வேண்டும். அந்தமான விடயங்களை தீர்க்கிறதுக்காக ஜூன் 4ஆம் தேதி திரும்ப அனுராதபுர நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. வழக்கு எடுக்கப்படுது. வழக்கு எடுக்கப்படும் இடத்து இவருடைய குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய பகுதி வழக்கறிஞர் சொல்றார், இவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கை இருந்து இவரை விடுதலை செய்யும்படி. அப்போ நீதிமன்றமும் அதை ஏற்று இவர் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக, ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக விடுவிக்கப்படுகின்றார். இது வந்து ஊடகங்கள் மூலம் வெளிக்கொணரப்பட தான் ஜனாதிபதி செயலகம் இதை அறிந்து கொள்கின்றது. அறிந்து கொண்டவுடன் தான் ஜனாதிபதி செயலக மூத்த செயலாளர் ஒருவர் சிஐடியில் போய் இது தொடர்பாக முறைப்பாடு ஒன்றை சிஐடி செய்கின்றார். அப்பொழுது சிஐடியினர் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் பின்வரும் விஷயங்கள் வந்து அறியப்படுது. என்னென்று சொன்னால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் கிறிஸ்மஸ்ல இருந்து இன்று வரைக்கும் மொத்தம் 70 பேர் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்ற பெயரின் கீழ் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக, அதாவது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அப்ரூவல் இல்லாமல், ஜனாதிபதியின் அப்ரூவல் இல்லாமல் இந்த 70 பேரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக. அந்த லிஸ்ட்டில் ஜனாதிபதிக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்த லிஸ்ட்டில் இவர்களுடைய பெயர்கள் இல்லை. ஆகவே இவர்கள் வேறு விதமாக சிறைச்சாலை அதிகாரிகளால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்ற விடயம் தெரிய வருது. அது எப்படி நடந்திருக்கின்ற விபரம் பின் இதில் தாரன். அதாவது இலங்கையில் 29 சிறைச்சாலைகள் உள்ளது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இந்த 29 சிறைச்சாலைகளிலிருந்தும் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். அப்போ எந்தெந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற சில நோம்ஸ் வந்து இருக்குது. அந்த நோம்ஸின் படி சிறைச்சாலை ஆணையாளர் ஒரு லிஸ்ட்டை வந்து நீதி அமைச்சுக்கு அனுப்புவார். நீதி அமைச்சு அதை அப்ரூவ் பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்பும். ஜனாதிபதி செயலகம் அதை கோத்ரூ பண்ணி போட்டு அதை அப்ரூவ் பண்ணி திரும்ப சிறைச்சாலை ஆணையாளருக்கு அனுப்பும். இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இதில் இந்த லிஸ்ட்டில் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்பட்ட லிஸ்ட்டில் இந்த குறிப்பிட்ட நபர்ன்ற பேர் இல்லை. சரி, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போய் தான் இந்த 70 பேர் இன்னும் மேலதிகமாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக இப்பொழுது தெரிய வந்துள்ளது. இந்த விபரம் வந்து 29 சிறைச்சாலைகள் இருக்கு இலங்கையில். அப்போ இந்த விபரத்தின்படி டிசம்பர் கிறிஸ்மஸ் கடைசி டிசம்பர் கிறிஸ்மஸில் 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவ்வாறு 57 சிறை கைதிகள் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும், அடுத்தது இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த மே மாதம் வெசாக் தினத்தன்று 12ஆம் தேதி மே மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு 2 சிறை கைதிகள் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. டீட்டெயிலான இன்வெஸ்டிகேஷன் ஒன்று செய்யப்படும் இடத்து இந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏனென்றால் இது வந்து டிசம்பர் கிறிஸ்மஸ் டே அண்டு டிசம்பர் 2024ஆம் ஆண்டுலேருந்து தான் மேற்கொள்ளப்பட்டதிலே 70. அதுவும் நீங்கள் இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா டிசம்பர் கிறிஸ்மஸில் 2024 ஆண்டில் 57, பிறகு இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கு 11 குறையுது, 57லேருந்து 11 குறையுது. அப்புறம் மே மாதத்தில் நடந்த வெசாக் தினத்தன்று அது 2 குறையுது. அது என்னென்றால் அந்த
ரிலக்டன்ஸ் ஒன்று இருந்திருக்கு. இந்த ஒரு மல் பிராக்டிசஸில் ஈடுபடுற அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற அதிகாரிகளுக்கு இடையில் ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கு. அதான் பாருங்க, டிசம்பர் 2024 57 பேர், பிறகு அது அந்த எண்ணிக்கை வந்து குறையுது 11ஆக, அப்புறம் மே மாதம் போன மாதம் வந்து இன்னும் குறையுது, 2ஆக குறையுது. அப்போ அவர்களுக்கு அந்த ஊழல் செய்கிற ரேட் வந்து குறைஞ்சிருக்கு என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போத்தான் அரசாங்கத்தின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கான அரசாங்கத்தின் வந்து ஊழல்வாதிகளுக்கு எதிராக எடுத்துக்கொண்டு வருகின்ற நடவடிக்கையின் காரணமாக தான் இந்த எண்ணிக்கை குறைந்திருக்கலாம் என்றது என்னுடைய கணிப்பு. சரியா? இந்த இதன்படி இது குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த வழக்கு வந்து லாஜிக்கலாக இது வந்து இடிக்குது. என்னன்னு சொன்னால், இவர் வந்து மே மாதம்தான் தீர்ப்பு வருது. சரிதா? இந்த திலகரத்ன அத்துல திலகரத்ன என்ற நபருக்கு, குற்றஞ்சாட்ட நபருக்கு எதிரான தீர்ப்பு வந்து மே 2ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி தான் அவர் சிறைக்குள்ளே போகிறார். ஆனால் சிறைச்சாலை ஆணையாளரால் நீதி அமைச்சுக்கும் ஜனாதிபதி செயலத்துக்கும் அனுப்பப்பட்ட அந்த லிஸ்ட் வந்து ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தயாரிக்கப்படுது. இந்த லிஸ்டில் 338 பேருடைய பெயர்கள் இருக்குது. அப்போ ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 28 2025ஆம் ஆண்டு தான் அந்த லிஸ்ட் தயாரிக்கப்படுது. வெசாக் தினத்தண்டு இத்தனை பேரை விடுதலை செய்யணும். அப்போ அந்த லிஸ்ட்டில் 338 பேர் தான் இருக்குது. அந்த லிஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணி ஜனாதிபதி செயலத்திலேருந்து சிறைச்சாலைகள் ஆணையத்துக்கு வருது மே மாதம் 9ஆம் தேதி அன்று. சரியா? அப்போ மே மாதம் 12ஆம் தேதி தான் வெசாக், அன்றைக்கு தான் எல்லாரும் இந்த சிறை கைதுகளை விடுதலை செய்யப்படுறாங்க. மே 9ஆம் தேதி இந்த அப்ரூவ் பண்ணப்பட்ட ஜனாதிபதியோட அப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த லிஸ்ட் வந்து சிறைச்சாலை ஆணையாளருக்கு கிடைக்கும். அப்போ இது வரைக்கும் ஏப்ரல் 28 வரைக்குமே இந்த சிறைச்சாலை ஆணையாளரால் ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பப்படுது தானே, ஏப்ரல் 28ஆம் தேதி. அந்த லிஸ்ட்டில் எப்படி இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படாத காலம், ஏன்னா மே 2ஆம் தேதி தான் சிறை தண்டனை விதிக்கப்படுது. அப்போ ஏப்ரல் 28ஆம் தேதி அவர் எப்படி இவருடைய பேரை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அப்போ இதில் கிளியராகவே தெரியுது இதில் ஒரு ஊழல் ஒன்று நடந்திருப்பதாக. அந்த ஒரு லாஜிக்கை வச்சு தான் இப்போ வெளிப்படையாகவே அவர் வெளிப்படையான ஒரு ஊழலை செய்திருக்கிறார். அப்போ இதனால தான் இப்போ ஜனாதிபதி செயலத்தால் இந்த சிறைச்சாலை ஆணையாளருக்கு எதிராக ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்படுது. இதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் மாத்திரமா இல்லாட்டி இதில் சிறைச்சாலை அதிகாரிகள் பலரும் தொடர்பட்டுள்ளார்களா என்று இந்த விசாரணை விரிவுபடுத்தப்படும் போது தான் அறியக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த சிறைச்சாலை ஆணையாளரிடமிருந்து சில பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சிஐடியினர் அந்த நேரம் தெரிவித்திருந்தார்கள். சரி, அதே நேரம் இந்த மே 10ஆம் தேதி இவருடைய வழக்கு எடுக்கப்பட்டு இவரை மே 11ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்டில் உத்தரவிடப்பட்டிருந்தது. வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இன்று 11ஆம் தேதி வழக்கு மீளவும் அழைக்கப்பட்டு ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவரையும் ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் சிறைச்சாலை ஆணையாளரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கான உத்தரவையும் நீதிபதி வழங்கி இருந்தார். அதேவேளை இந்த சிறைச்சாலை ஆணையாளரின் சம்பளம் அவர் சஸ்பென்ஸ் செய்யப்பட்ட அந்த இடைநீக்கம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் 50% தான் வழங்கப்படும் என்று அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், மின்சார பட்டியலின் விலை அதிகரிப்பு தொடர்பான முடிவு தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். இதை பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா தான் அனுமதிக்க வேண்டும்.
அப்ரூவ் பண்ண வேண்டும். அதன்படி இன்று பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து 15% விலை அதிகரிப்பை மின்சார பட்டியலில் மேற்கொள்வதற்கு அனுமதியை வழங்கியுள்ளது. இது வந்து 12ஆம் தேதி ஜூன் 2025ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் வேறொரு செய்தி கொண்டாட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.